இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தி லெக்சரா வர்றதுனால நான் இதை 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு பார்ட் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஐ கேன் சப்ஸ்கிரைப். யூடியூப் சேனல் ஐடி வந்து youtube.com/@vasuv physics. இந்த பார்ஷியல் வேவ் மெத்தட்ங்கிறது மெத்தட் அடாப்டட் டு சால்வ் தி ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ன் அப்ராக்சிமேஷன் இதுல எல்லாம் வந்து என்னன்னா ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வி ஆஃப் ஆர் ஸ்மால்னு எடுத்துக்கிறோம். பட் இந்த பார்ஷியல் வேவ் மெத்தட்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அந்த ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் டேக் எனி வேல்யூ, ஸ்மால் அவசியம் கிடையாது, அது இட் கேன் டேக் லார்ஜர் வேல்யூ ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் வித்தவுட் டூயிங் எனி அப்ராக்சிமேஷன், அந்த மெத்தட் தான் வந்து பார்ஷியல் வேவ் மெத்தட். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து used to calculate the scattering cross section, particularly without placing any limitation on strength of potential. நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பொட்டன்ஷியல் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். சில மெத்தட் லைக் பார்ன் அப்ராக்சிமேஷன்லாம் இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். தட் இஸ் பொட்டன்ஷியல் வந்து வெரி ஸ்மால்னு அப்ராக்சிமேட் பண்ணியிருப்போம். இதுல வந்து அந்த அப்ராக்சிமேஷன் கிடையாது. இந்த டெக்னிக்குடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ அந்த வேவ்ஸை வந்து டீகம்போஸ் பண்றோம். அதாவது சேம் ஆங்குலர் மொமெண்டம் உள்ள வேவ்ஸ்லாம் தனியா செப்பரேட் அவுட் பண்ணி அண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்ஷியல் வேவ் மெத்தட்னு சொல்றோம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம பார்த்துருக்கோம். தி பொட்டன்ஷியல் டு பி ஸ்பெரிக்கலி சிமெட்ரி. அதுக்கு தற்போது இப்போ என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி இன்சிடென்ட் பார்ட்டிகிள் வந்து கன்சர்வ் ஆகும். So angular momentum of incident particle is conserved means the scattering particle from the center potential will have same angular momentum before and after collision. collisionக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகிள் வந்து சேமா இருக்கும், அதுல சேஞ்ச் எதுவும் இருக்காது. இப்போ மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இஸ் particularly in spherical coordinate system. In Cartesian coordinate, you know, it is simple, e power I k r. அதே இது spherical coordinateல this one summation over lm clm, இது வந்து expansion coefficient, and r வந்து radial part of the wave function, that is rkl, which is a function of r. அதே மாதிரி இந்த இது ylm which is a function of theta and pi. இப்போ நம்ம ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இதுதான் வந்து ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக என்னோட ப்ரீவியஸ் லெக்சர்ல. இப்போ ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நான் ரொம்ப சிம்பிளா இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எல்லோ ஷேடிங்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்பேன். அங்க வந்து இதுதான் வந்து ஸ்கேட்டரிங் சென்டர். ஸோ இங்க பொட்டன்ஷியல் வந்து யூ ஹாவ் நான் ஜீரோ பொட்டன்ஷியல். அதே மாதிரி இன்டர்மீடியட் ரீஜன், இந்த அவுட்டர் தி ஸ்கேட்டரிங் சென்டர், அது இன்டர்மீடியட் region is called intermediate region. அங்க வந்து potential approximately 0. இந்த yellow color ஏரியால மட்டும்தான் நான் ஜீரோ. அண்ட் அவுட்டர் தி சர்க்கிள் இது வந்து நம்ம ரேடியேஷன் ஜோன், வேர் k into r, that is wave vector into r, radial distance is very much greater than 1. so இது வந்து very much greater than 1. ஸோ இப்போ இந்த மூணு கண்டிஷன், இங்க வந்து நான் ஜீரோ பொட்டன்ஷியல், இங்க வந்து ஜீரோ பொட்டன்ஷியல், இங்க வந்து KI இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் 1. நம்ம இப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். அட்
very large R, the potential goes to 0. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, very large Rல potential வந்து 0 ஆகும். And the centrifugal contribution is negligible. இந்த டேர்ம்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியல் டேர்ம், இது வந்து நெக்லிஜிபிள். இது வந்து கால்டு சென்ட்ரிபிகல் டேர்ம், இது வந்து நெக்லிஜிபிள். அப்புறம் அதே மாதிரி பார்த்தோம் அட் வெரி லார்ஜ் ஆர், இந்த ஐ வில் யூஸ் டிஃபரண்ட் கலர். இந்த இது இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியல் இஸ் 0. ஸோ அதனால செகண்ட் டேர்மும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நெக்லிஜிபிள், செகண்ட் டேர்ம் வந்து 0. ஸோ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், T2U over TR2, which is approximately equal to minus K squared U. இதுக்கு வந்து ஜெனரல் சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும், that is U of R is equal to A e power plus IKR plus P e power minus IKR. நம்ம இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்தோம். இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, A times e power plus IKR and P plus P times e power minus IKR. இதுல வந்து இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, செகண்ட் டேர்ம் வந்து இன்கமிங் வேவ், நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தி டைரக்ஷன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அவுட் கோயிங், அதான் வந்து ஸ்கேட்டர்டு வேவ். ஸோ நம்ம வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவுட் கோயிங் வேவ், ஸ்கேட்டர்ட் வேவ். அதனால அப்போ நேச்சுரலி என்ன ஆகும், இந்த டேர்ம் P வந்து 0ன்னு ஆயிடும். P will be 0. This will be 0. அது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் தி சொல்யூஷன், U of R. U of R வந்து நம்ம ரெடியூஸ்ட் ரேடியல் வேவ் ஈக்குவேஷன்ல பார்த்திருப்போம். there are lot of advantage if you multiply the radial part of the wave function by R, which is approximately equal to U of R. நம்ம by definition is equal to R into capital R of R. இது வந்து இது டீடைல் வேணும்னா என்னோட ப்ரீவியஸ் லெக்சரை ரெஃபர் பண்ணுங்க. அதாவது பர்டிகுலர்லி ரெடியூஸ்டு ரேடியல் வேவ் ஈக்குவேஷன் பற்றி ஒரு லெக்சர் கொடுத்துருப்பேன், அது ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இதை டிஃபைன் பண்ணோன்னு. ஸோ சிம்பிளி யூ டேக் U of R is defined as R into capital R of R. So which is approximately equal to e power IKR, e power IKR. அப்போ R of R, ரேடியல் பார்ட் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா approximately equal to e power IKR over R. இதான் வந்து ரேடியல் பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இப்போ இதை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இன்கமிங் வேவ் இருக்கு, இங்க ஒரு ஸ்கேட்டரிங் சென்டர். ஸோ அப்ப என்ன ஆகும், இந்த இன்கமிங் வேவ் வந்து வில் கெட் ஸ்கேட்டர்ட். இப்போ நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன், ஸ்லாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்ன பார்த்தா, திஸ் ஒன் T2U over TR2 minus L into L plus 1 over R squared plus 2M H cross squared V, whole thing multiplied by U, which is equal to minus K squared U. இது நம்ம பார்த்தோம். இதுல இந்த பிராக்கெட்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சென்ட்ரிபுகல் டேர்ம், செகண்ட் டேர்ம் வந்து பொட்டன்ஷியல் டேர்ம். நம்ம ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், when R is very large, R வந்து லார்ஜா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும், செகண்ட் டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ R வந்து நாட் வெரி லார்ஜ், R is small, இன்டர்மீடியட் ரீஜன்ல எடுத்துக்குவோம். இன்டர்மீடியட் ரீஜன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் வந்து லோக்கலைஸ்டு மீன்ஸ் இஸ் இன் தி வெரி நேரோ ரீஜன், ரொம்ப நேரோவா இருக்கு. ஸோ இன்டர்மீடியட் ரீஜன்ல வந்து இந்த பொட்டன்ஷியல் வந்து 0. ஸோ நேச்சுரலி இந்த செகண்ட் டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும், இந்த செகண்ட் டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். ஒன்லி ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் T2U over TR2 minus L into L plus 1 over R squared into U is equal to EU. இதான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப்டர் சப்ஸ்டிடியூட்டிங் V is equal to 0. நம்ம இப்போ பார்த்த இந்த கேஸ்ல, அதாவது when potential is localized and distance is not far away, அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து
ஜெனரல் சொல்யூஷன் வந்து இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு வந்து பெசல் ஃபங்க்ஷன் பத்தி நான் ஒரு லெக்சர் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும்போது ஜெனரல் சொல்யூஷன் வந்து ur which is equal to a r jl. jl வந்து பெசல் ஃபங்க்ஷன் which is a function of k times r kr plus p r nl. இங்க nlங்கிறது வந்து நியூமான் ஃபங்க்ஷன். இது வந்து which is a function of kr. இப்போ neither jl nor nl generalized cosine function represents an outgoing or incoming wave. ஸோ இப்போ என்ன தேவைன்னா நம்மளுக்கு we need a linear combination e power ikr and e power minus ikr. இதை வந்து நம்ம சைன் ஃபங்க்ஷனாவோ கொசைன் ஃபங்க்ஷனாவோ ஜெனரல் சொல்யூஷனா எடுத்துக்க முடியாது. ஸோ அது வந்து லீனியர் காம்பினேஷன். நேச்சுரலி சைன் கொசைன் லீனியர் காம்பினேஷன் வந்து இ பவர் ஐகேஆர் ஆர் இ பவர் மைனஸ் ஐகேஆர். உங்களுக்கு தெரியும் இ பவர் ஐகேஆர் இஸ் காஸ் கேஆர் பிளஸ் ஐ சைன் கேஆர். அதே மாதிரி தான் இதுவும் காஸ் கேஆர் மைனஸ் ஐ சைன் கேஆர். ஸோ இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த கம்பைன்டு ஃபங்க்ஷனை வந்து ஹெங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் கால்டு ஹெங்கல் ஃபங்க்ஷன். இதுல 2 டைப் இருக்கு. அதை இப்ப நம்ம பார்ப்போம். இப்பதான் சொன்னேன் ஹெங்கல் ஃபங்க்ஷன் வந்து 2 டைப் இருக்குன்னு. அது வந்து HL1. இந்த 1 represents ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 which is a function of x is defined as jl of x plus INL of x. அதே மாதிரி ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 2 இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா JLX minus INLX. It involves little bit mathematics. You can refer your mathematical physics. That is about Henkel function and Bessel function. And இப்போ அசிம்டாட்டிக் பிஹேவியர் கேஸ் எடுத்துக்கிறோம். அசிம்டாட்டிக் பிஹேவியர்னா என்னன்னா when kr is very large, அதாவது இது very much greater than 1 tends to infinite. அந்த கேஸ்ல ஹெங்கல் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 1 which is a function of kr. See, just we are replacing x by kr. K is some multiplication factor. That is wave vector, which is equal to minus I whole power L plus 1 e power ikr over kr. இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே, ஏன்னா இது வந்து பிளஸ் சைன் இருக்கு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம். ஸோ இது வந்து அவுட் கோயிங் வேவ். அதே மாதிரி ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 2 இஸ் டிஃபைன்ட் ஆஸ் I power L plus 1 e power minus IKR over KR. இது வந்து this represents the incoming wave. ஏன்னா exponential term வந்து negative minus. It indicates the direction. At large R, the Henkel function of kind 1 goes like நம்ம இப்பதான் பார்த்தா e power plus IKR over KR. அதே மாதிரி ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் கோஸ் லைக் இ பவர் மைனஸ் ஐகேஆர் ஓவர் கேஆர். இப்போ வந்து நம்ம ஸ்கேட்டரிங் பற்றி தான் பார்க்குறோம். ஸ்கேட்டரிங்னா அவுட் கோயிங் வேவ். இந்த இதுதான் தட் இஸ் ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த ரேடியல் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1. அப்போ நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் தி எக்ஸாக்ட் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த சி சம்மேஷன் ஓவர் எல்எம் விச் இஸ் ஈக்குவல் டு சிஎல்எம். இந்த ஆர் எல்லுக்கு பதிலாக நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஹெங்கல் ஃபங்க்ஷனை. ஏன்னா இது ஸ்கேட்டரிங் வேவ் இல்லையா, அதனால ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் எல்லாம் இருந்ததுதான். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கான்சென்ட்ரேட். இது நத்திங் பட் இன்சிடென்ட் பிளேன் வேவ். இன்சிடென்ட் பிளேன் வேவ்ங்கிறது திஸ் வேவ் இஸ் மூவிங் அலாங் ஜெட் டைரக்ஷன். அது வந்து இ பவர் ஐகே ஜெட்னு சொல்லுவாங்க, நாட் ஐகேஆர். ரிமெம்பர் தட், இது ஐகே ஜெட்.
ஏன்னா இட்ஸ் மூவிங் அலாங் தி ஜெட் டைரக்ஷன். நம்ம இந்த பொட்டன்ஷியல் ஸ்பெரிக்கலி சிமெட்ரின்னு அசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிங்கிறதுனால இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பை. ஸோ இந்த பை டேர்ம் will get cancelled independent of pi. So அதனால இந்த YLM எப்படி ஆகும்னா YL 0. இந்த Y வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. ஏன்னா M பை இண்டிபெண்டன்ட் ஆஃப் பைங்கிறனால M ஈக்குவல் டு 0. ஸோ YL M 0ன்னு ஆயிரும். ஏன்னா பை இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பை. ஸோ M இஸ் தி குவாண்டம் நம்பர் M is related to pi. அதனால அது 0 ஆயிரும். இது நான் நிறைய தவணை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். which is equal to YL0 which is a function of theta is equal to square root of 2L plus 1 divided by 4 pi into PL cos theta. இது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபார் YL0 which is a function of theta. ஸோ அதை வந்து நான் இந்த ஒய்எல்எம்க்கு பதிலாக நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ சிஎல், ஏன்னா M0னால CL0 HL ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் KR. ஸோ இதை வந்து ஃபைனலி நம்ம அப்டைன் பண்ண சொல்யூஷன். இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் இன்சிடென்ட் பிளேன் வேவ். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேவ் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம வந்து அந்த பை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, ஏன்னா இது ஸ்பெரிக்கலி சிமெட்ரி. ஸோ psi which is a function of r and theta is like this. இப்போ இங்க CL0 இருக்கு இல்லையா, எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட், அது வந்து யூஸ்வலா எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா i பவர் l plus 1 k into square root of 4 pi 2L plus AL. இங்க வந்து AL is called Lth partial wave amplitude. இது வந்து Lth partial wave. நான் சொன்னேன் இல்லையா, பார்ஷியல் வேவ்ங்கிறது அதாவது சேம் ஆங்குலர் மொமெண்டம் இருக்க வேவ்ஸ் எல்லாம் செப்பரேட் அவுட் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதனுடைய ஆம்பிளிடியூட் வந்து AL, Lth பார்ஷியல் வேவுடைய ஆம்பிளிடியூட். ஏன்னா அந்த இது partial waves are linear combination of all waves which are having same angular momentum. So that has L number of waves. So the AL indicate the amplitude of the Lth partial wave. So இங்க வந்து அந்த C0 பதிலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். சாரி, நாட் C0, CL0 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கிரீன் கலர்ல உள்ள இந்த இதை யூஸ் பண்றோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு K இருக்கு. K வந்து does not depends on L, அதனால அது நம்ம அவுட் சைடு எடுத்துடுறோம். இப்போ இதை என்ன ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பை நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பை, இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2L plus 1, இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2L plus 1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2L plus 1ன்னு வந்துடும். அதான் இந்த 2L plus 1. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து as it is நம்ம எழுதிட்டோம். இன்னும் இதை எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்மளுக்கு தெரியும் ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 HL of 1 is goes like minus I. இப்போ ஒரு 2 minutes பேக்ல பார்த்தோம், minus I L plus 1 e பவர் IKR ஓவர் KR. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஹெங்கல் ஃபங்க்ஷன் ரெட் கலர் பாண்ட்ல போட்டிருக்க இல்லையா, அதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல ஒரு K இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல ஒரு K, ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இது வந்து இ பவர் பிளஸ் IKR டிவைடட் பை ஆர்னு வந்துடும். இதை கடைசியா நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி I பவர் L plus 1
into minus I power L plus 1. இது வந்து பாத்தீங்கன்னா this will become 1 for all values of L. இது இந்த ரொம்ப சிம்பிளா லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஐ இன்டு ஐ ஹோல் திங் எல் பவர் எல் பிளஸ் ஒன்னு எழுதிடலாம். ஐ இன்டு ஐ மைனஸ் ஐ வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரீன் கலர் ஷேடோ பண்ணி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் 1. அதனால அந்த டேர்ம் எலிமினேட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்னென்ன இருக்கும்? இந்த 2l plus 1, 2l plus 1 அதான் நான் இங்க எழுதிக்கிறேன். 2l plus 1 al, இந்த al இருக்கும். அப்புறம் இந்த pl cos theta, pl cos theta, இந்த al-ம் அந்த pl cos theta-வும் இருக்கும். அப்கோர்ஸ் இந்த ரெட் கலர் டேர்ம் e பவர் ikr e பவர் ikr ஓவர் r, இந்த டேர்ம் இருக்கும். இப்ப நம்ம ஸ்கேட்டரிங் ப்ராப்ளத்துல ஸ்கேட்டரிங் டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்ல நான் அந்த லெக்சர்ல நம்ம பார்த்திருப்போம். தி வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்கேட்டர்டு scattering problem is a into e power ikz plus f of theta e power ikr over r. இது நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்ல அந்த வேவ் ஃபங்க்ஷன் பார்த்திருப்போம், which is a function of r and theta. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இன்சிடென்ட் வேவ். But however we are particular about the scattered wave, which is equal to f of t e power ikr over r. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. வாட் இஸ் f of theta? இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரெட் கலர் பாண்டை மட்டும் விட்டுறலாம். ஏன்னா ரெட் கலர் பாண்ட் வந்து இங்கே e power ikr over r, இங்கே e power ikr over r. அப்போ ரிமைனிங் எல்லா டேர்ம் இதுதான் வந்து f of theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து f of theta, இந்த டேர்ம் 30 அதுதான் இங்க எழுதியிருக்கேன். f of theta is equal to 2l plus 1 al pl cos theta. இதை இன்னும் ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் லெக்சர்ல பார்த்தோம். தட் இஸ் டிஃபரன்ஷியல் scattering cross section is t sigma over t omega is equal to modulus square of the scattering amplitude, that is f of theta. So இது modulus square எப்படி எடுப்பீங்க? f of theta into f star of theta. So இத f of theta இந்த ரெட் கலர் பாண்ட்ல எழுதிருக்கு இல்லையா, summation over l 2l plus 1 al pl which is a function of cos theta. அதே மாதிரி f star of theta அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் which is summation over l prime. So 2l prime plus 1 star al prime star pl prime cos theta. இப்ப இந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் சிக்மா கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவீங்க? இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் அப்போ இங்க டி ஒமேகா போயிடும், அதை இன்டகிரேட் பண்ணணும். டி ஒமேகா ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். இப்போ இதுல ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் யூசிங் லெஜெண்டர் பாலினாமியல், ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் இன்டகிரேஷன் ஓவர் pl of x pl prime of x is equal to 2 divided by 2l plus 1 delta l l prime. So இது when l equal to l prime is equal to 1, otherwise it's 0. இதுதான் இதுக்கு மீனிங். நம்மளுக்கு தெரியும் that is a Dirac delta function. So இப்போ இந்த இதை பார்த்துங்க. அப்போ டோட்டல் கிராஸ் செக்ஷன் சிக்மா என்னவா இருக்கும்? இந்த 2l divided by l plus 1 இந்த pl cos theta-க்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா after simplification you will get summation over 2l plus 1 into al modulus square of the al square. ஏன்னா இது இங்க வந்து இங்க ஒரு 2l plus 1 இருக்கு, இங்க ஒரு 2l plus 1. இதை இன்டகிரேட் பண்ணும்போது இங்க 2l plus 1 டினாமினேட்டர்ல வருது, இது நியூமரேட்டர்ல இருக்கு. அதனால ஒரு டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும், ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும் 2l plus 1. இங்க ரெண்டு 2l plus 1 இருக்கு இல்லையா, இங்க 1 1 கேன்சல் அவுட் ஆயிரும்.
அப்புறம் இங்க ஒரு 2 இருக்கும். ஸோ இப்போ ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 4 பை. 4 பை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிஎல் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, அது 1/2ன்னு வந்துடும். ஸோ அந்த 2 கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த 4 ஒமேகா வந்து கம்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் இன்டகிரேட்டிங் ஒன், அதாவது டோட்டல் சாலிட் ஆங்கிள் வந்து 4 பை. அதான். ஸோ இப்போ ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் in the case of partial wave analysis is equal to 4 pi times summation over L, 2L plus 1 into multiplied by modulus square of the AL. So here AL is the நான் சொன்ன மாதிரி Lth partial wave, amplitude of the Lth partial wave. இதுதான் வந்து அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். Thank you very much for watching my videos and supporting me continuously. If you have any question, you contact me over this mail ID. Kindly subscribe my YouTube channel. My channel ID is youtube.com/@vasuv physics. Thank you very much.